என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நடிக்கிறப்போ அவரோட படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்னே சொல்லலாம். போலீஸ் கெட்டப் இது வரைக்கும் அவங்க பண்ணதில்லை. ஸோ நயன்தாரா மேம் ஆரம் இன்னொரு 2-3 படத்தில் மூவியில் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை விட இவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் ப்ரோ சொல்லலாம். வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா சூட் ஆயிருக்கு. அவரை வந்து சின்ன பையனா பார்த்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில பார்த்தேன். ஸோ இதுல வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு அவருக்கு. அது ஒரு 14 வயசு பொண்ணுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. அந்த அப்பாவா நடிக்கிறப்போ அந்த எமோஷன்ஸை காட்டுறதா இருக்கட்டும், ரிவெஞ்ச் எடுக்கிறப்போ அவரோட கோவமா இருக்கட்டும், எமோஷன் சீன்ஸ் அவர் காட்டுறது பயங்கரமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அந்த 45 வயசுக்குரிய அந்த பாடியெல்லாம் ஏற்றி பயங்கரமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலினா ஃபேமிலி மட்டும்தான் வந்து பார்க்கலாம். இது எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு அப்பா பொண்ணுக்கான பாசம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லாவே இருக்கு. ஒரு லவ் இருக்கு, ஒரு ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, மொத்தமாக எல்லாமே ஹோல் பேக்கேஜாக இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லாவே தனியாளா சிங்கிள் மேனா யோகி பாபு தனக்காக முடிஞ்சதை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவன மாதிரி 10 இப்போல்லாம் வந்து இது ஒரு படம் ப்ரமோஷனுக்கு 10 பேரை கூட்டு வந்து வெந்து தணிந்தது காடுன்னு கத்தின்னு இருக்காரு. ஒரு காமெடி ஆக்டருக்கு முன்னாடி ஒரு படத்தையே தூக்கி நிறுத்துற ஒரு தனியா ஒரு யோகி பாபா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். நடிச்சவங்க அவங்க அந்த எமோஷனை நல்லா வந்து கன்வே பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி. அப்புறம் யோகி பாபுவும் இவரும் வர காம்போ வந்து நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து சில படத்துல வந்து யோகி பாபு காமெடி வந்து அபவ் ஆவரேஜா இருக்கும். இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி. லாஸ்ட்ல ஒரு சென்டிமெண்ட் சீனும் இருக்கு. அது ஒரு பஞ்ச் மாதிரி நல்லா யோகி பாபு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நான் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். விக்கின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அது படம் பார்த்து முடிச்சு வெளியே வரவங்களுக்கு அந்த கேரக்டர் தெரியும்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையிலே படம் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து அடுத்து என்னன்ற ஒரு த்ரில்லரை மட்டுமே வந்து கிரியேட் பண்ணிருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு லவ். ஸோ நிறைய விஷயத்த வந்து மிக்ஸ்டான ஒரு மூவி தான் இது. நிறைய படம் நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எங்கள் ஆண்டனி பாக்கியராஜனாக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு. மறக்காம தேட்டரில் மட்டும் பார்த்துருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்ல அப்படியே விசுவாசம் ஆமா விசுவாசம் படத்துல வந்து எப்படி அஜித் சார் வந்து தன்னோட பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பாரோ, அதே மாதிரி ஜெயம் ரவி சார் வந்து ஒரு 13-14 வயசு பொண்ணுக்கு அப்பாவா அப்படியே ரொம்ப பாசத்தை உருகி அப்படியே இது பண்ணியிருக்காரு. இந்த தம்பி கூட அதே மாதிரிதான் அவங்க பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படமும் வந்து சூப்பர் ஹிட்டா இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா?